ஆனா போட. நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கே தெரியும். தேவையில்லாம கிண்டல் பண்றேன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? அம்மா வரல அதானே? என்னடா அவ்வளவுதானா? நான் அசால்ட்டா கேக்குறேன். இந்த தீர்த்த விழா ஐடியாவை கொடுத்ததே நீ தானே? ஆமா. பேப்பர்ல விளம்பரம் கொடு, சோசியல் மீடியால விளம்பரம் கொடுன்னு எல்லாத்துலயும் விளம்பரத்தை கொடுக்க வச்சு இப்ப அசால்ட்டா பேசுற நீ. மாப்பிள்ள சீட்டு விளாடுறப்போ எப்பவுமே நம்மளே ஜெயிச்சிட்டு கூடாதுடா, அடுத்தவங்களையும் ஜெயிக்க விடணும். நான் மட்டும் தான் ஜெயிச்சிட்டே இருக்கணும்னா ஜோக்கரும் ரம்யா ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை நினைச்சு போயிட்டேறா. ஆமா நாசா நசன். மாப்பிள்ள எனக்கு இப்ப அம்மா வராத கடுப்பை விட நீ தேங்காய் திங்கிற கடுப்பு தான் எனக்கு செமையா இருக்கு. மாப்பிள்ள தயவு செஞ்சு அதை கீழே போட்டுட்டு பேசு. ஏன் இப்ப நான் தேங்காய் திங்கிறது நேரத்துல உங்க அம்மா வந்துருவாங்களா? ஆனா நீ தின்னு பாரு, உங்க அம்மா வராங்களான்னு பாப்போம். அரைஞ்ச பல்ல நான் காட்டிடுவேன். அடே தேங்காய் என்ன விலை வைக்குதுன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு தேங்காய் கீழே போட்டுக்கிற கொய்யால. செதர் தேங்காய் உடைக்கிறப்ப இந்த மாதிரி அரை மூடி முழுசா கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். மாப்பிள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இருக்கிற கோவத்துல நான் ஏதாவது திட்டிட போறேன். எதுக்கு இப்படி கோவப்பட்டிருக்கிற நீ? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வருவாங்க, நம்படா. என் வேதனை எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு இங்க வந்துருவாங்கன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன் தெரியுமா? கோயிலுக்கு வர்ற ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து இவங்க நம்ம அம்மாவா இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி இருக்கேன் தெரியுமா? என் பின்னாடியில இருந்து என்ன அம்மா கூப்பிட மாட்டாங்களான்னு நினைச்சேன். ஆதி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? புரியுதுடா, ஆனா உங்க அம்மா உன்னை புரிஞ்சுக்கலையே. மனசு ரொம்ப வலிக்குது மாப்பிள்ள. அவங்க வராம இருக்கிறது தான் மாப்பிள்ள எனக்குள்ள பயம் அதிகமாயிட்டே இருக்குடா. என்ன பண்றது மாப்பிள்ள? நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆண்டவன் ஒண்ணு நினைக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க எப்ப வந்து நான் எப்ப அவங்கள பார்த்து முடியல. நான் உனக்கு கேட்டா, ஒருவேளை உங்க அம்மா இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிருப்ப? அதான் வரலையே, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? சும்மா சொல்றா, வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்லு. அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனடா, அவங்க வந்ததான் அவங்களை கட்டி பிடிச்சு நான் அழணும். அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போடணும். மன்னிப்பா அழுகிறதுடா சேர்றா, எதுக்கடா சண்டை? பின்ன அவங்க செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்ற? பாரதி கூட சண்டை போட்டா என்ன ஏன்டா விட்டுட்டு போகணும்? அவங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எப்படிடா இப்படிலாம் பண்ணலாம்? கரெக்டா. உன்னை பத்தி யோசிச்சிருந்தா அவங்க இப்படி பண்ணிருப்பாங்களா? வா என்னன்னு போய் கேட்டு வருவோம். இருடா, யார்கிட்ட போய் கேட்க போற? அம்மா கிட்டதான். என்னடா உன்னை பத்தி யோசிக்காம உன்னை எப்படி விட்டு போலான்னு கேட்க வேண்டாமா? வா கேட்கலாம் வா. என்ன மாப்பிள்ள, என்னடா அம்மா வந்துட்டாங்களா? எப்போ வந்துட்டாங்கடா அவங்க. வந்தது மட்டும் இல்ல, பாரதிக்கு தீர்த்த வச்சது உங்க அம்மா தான். உனக்கு தெரியல? உங்களை தான் சொல்றேன், முக்காடை எடுத்துட்டு தீர்த்தத்தை தெளிங்க. முக்காடு அம்மாவாடா? மாப்பிள்ள தேங்க்ஸ் மாப்பிள்ள. இருக்கட்டும், இப்படியே என்கிட்ட பேசிட்டு இருந்தா உங்க அம்மாட்ட பேச வேண்டாமா உனக்கு? வா. ஏய் வாடா, உங்க அம்மாட்ட கெஞ்சி கால உழுகாத குறையா கெஞ்சி நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன்டா. வா போயிட போறேன். வா. ஏன் மாப்பிள்ள திரும்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமாடா, காலையில இருந்து அவங்க அதான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. வா மாப்பிள்ள. போ மாப்பிள்ள நீ.